எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எப்படி வந்து வாங்குறது, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன, எக்ஸிட் லோட்னா என்ன, ஏயுஎம்னா அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால், நான் ஜெரோதா அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஜெரோதா அக்கௌண்ட்டில் இருந்து ஜெரோதா காயின் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த காயின் மூலயமா நம்ம ஈஸியாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அது எப்படி வாங்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜெரோதா டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு இருக்க காயின் சொல்லிட்டு ஒன்று வரும். இந்த காயினை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜெரோதா காயினுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இந்த ரீடைரக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டோட்டல் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பண்ணியிருக்கீங்க, அப்புறமேட்டு இன்வெஸ்டர் எவ்வளோ, கரண்ட் எவ்வளோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ, இந்த ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபண்டு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக மிரா அசட் லார்ஜ் கேப் அப்படின்ற ஒரு ஃபண்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ஃபண்டை கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் அதோட டீட்டெயில்ஸு. ஸோ இந்த கரண்ட் எம்ஏவி அப்படின்னா இதுதான் அந்த கரண்ட் ப்ரைஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 72ல் இருக்குது. 72.092. ஓகேங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிஏபிஆர் குமுலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குமுலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது, 1 இயருக்கு வந்து 5.19% இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5,000 இருக்குது. ஸோ ஏயுஎம் அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 39,000 கோடி இருக்குது. அதோட மொத்த அமௌண்ட்டோட வேல்யூ நம்மள மாதிரி இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த மொத்த அமௌண்ட் வந்து எவ்வளோன்னா 39,530 கோடி. எக்ஸிட் நெக்ஸ்ட் இருக்க ஒன்று தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா என்னது இது, எக்ஸிட் லோடு. இந்த எக்ஸிட் லோடுன்றது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸிட் லோடுனா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த 10 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அது வந்து ஒரு 20 லட்ச ரூபாயா மாறி இருக்கும். ஓகேங்களா? இப்போ 20 லட்ச ரூபாயா மாறி இருக்குன்னு வச்சுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த 20 லட்ச ரூபாயில் எக்ஸிட் லோடு வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ 1% சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 10 லட்சத்தில் 1% எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும், 10K வரும். ஓகேங்களா? 10K வந்து 1%. இப்போ அதே வந்து 20 லட்சத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20K. ஸோ இந்த 20Kன்றதை அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இதுவும் வந்து இந்த எக்ஸிட் லோடு தான். இந்த 20Kவை அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது 20K எடுத்துப்பாங்க. மொத்தமாக பண்ணிங்கனாலும் சரி, இல்லை மந்த்லி பண்ணிங்கனாலும் சரி, இந்த 20K அவங்க எடுத்துப்பாங்க. அனதர் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, ஸோ அந்த மணி வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, நம்ம மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க மணி மெயின்டைன் பண்ணுறது, அப்புறமேட்டு அந்த ஃபண்டு கீழே போச்சுன்னா மேலே நல்ல ஃபண்டை வாங்குறது, அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அவங்க சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி என்ன வருதுன்னா, மேனேஜ்மெண்ட் ஃபீஸ், அதுக்கப்புறமேட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். மேனேஜ் பண்ணுறதுக்கும் அதை வாங்குறதுக்கு, விற்கிறதுக்கு, அப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அது இருக்கிறது. அந்த பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் 1000 ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வெஸ்ட் மினிமமாக நீங்கள் அவங்களால the value must be greater than or equal to 5,000 அப்படி 5,000 தான் 1000 நம்மள பை பண்ண அலோவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு
ஐ மீன் இந்த ஃபண்டோட பேசிக் டீட்டெயில். ஸோ இது நம்ம பார்க்கக்கூடியதுன்னா எக்ஸிட் லோடு கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் லோடு. இந்த எக்ஸிட் லோடுன்றது என்னவாக இருக்கணும், நம்மளுக்கு கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மியாக இருக்கணும். ஓகே. அப்புறமேட்டு இந்த சிஏஜிஆர் இருக்கு பாருங்கள், அது கொஞ்சம் அதிகமாக. ஸோ இதுவும் வந்து லெஸ்ஸாக இருக்கணும். இப்போ என்னது லெஸ்ஸாக இருக்கணும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ லெஸ்ஸாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம அதாவது அவங்களுக்கு நம்ம பே பண்ணுற ஃபீஸ் வந்து ஓகேங்களா, சிம்பிள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஏயுஎம், ஏயுஎம்ல சிஏஜிஆர், இந்த குமுலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இயர், 2 இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 11% கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 13%. ஸோ 4 இயர்ஸுக்கு 10%. ஸோ 5 இயர்ஸுக்கு 15%. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி ஒவ்வொரு ஃபண்டையும் இன்னொரு ஃபண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதில் வந்து இதோட அசட் மேனேஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌரவ் மிஸ்ரா அப்படின்றவர் தான் அசட் மேனேஜர். நீங்கள் அதுக்கு மேலே கிளிக் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த லிங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது. யார் இந்த கௌரவ் மிஸ்ரா, ஸோ இதை நம்ம இப்போதைக்கு கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த ஃபண்ட் இதுக்கு லாக்இன் பீரியட்னு ஒன்று, லாக்இன் பீரியட் எல்எஸ்எஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் இதில் உங்களுக்கு இப்போது இதை வந்து இந்த ஃபண்டு வந்து இதில் எந்தெந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபினான்ஷியலு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபினான்ஸ், பேங்க்ஸு, அப்புறம் மெட்டீரியலு, இண்டஸ்ட்ரியலு, சோல்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமும் காட்டும் எவ்வளோ. ஸோ இவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்டராக கீழே வருது பாருங்கள். ஓகே. ஸோ அப்போ இருக்காமல் கம்பெனியோட வெயிட்டேஜ் எவ்வளோ ஃபினான்ஷியலில் என்னென்ன இதில் போட்டிருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 10%, போசிக்ஸு, அப்புறம் ஐடிசி, பாரதி ஏர்டெல், ஆக்சிஸ் பேங்க், டாடா கன்சல்டன்சி. ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு இங்கே தெரியுது. அது எந்தெந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது முதற்கொண்டு நம்ம பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பேசிக் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டோட ஒரு பேசிக் டீட்டெயில். இது எப்போ லான்ச் பண்ணி முதற்கொண்டு லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட மேப் வந்து இதுதான். ஸோ 2013 வந்து இருந்திருக்கு. இப்போ வந்து எவ்வளோ மாதிரி இருக்குது, 2.2 அப்படின்ற எண்ணிக்கைக்கு எப்போன்னு கேட்டிங்கன்னா ஜூன். ஓகேங்களா? ஸோ நேற்று டேட்டில் இதோட வேல்யூ 0.92. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தோன்னா ஒரு டீட்டெயிலு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் ரொம்ப